ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 29/1/2024 4/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிகள் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் மகர மாதம்ன்றதுனால மகரத்துலேயும், அதாவது தை மாதம்ன்றதுனால மகரத்துலேயும் புத பகவானும் சேர்ந்திருக்கார். கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரத்தில் இதுதான் கிரகச்சாரம். எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார், அதாவது சிம்ம ராசியில். அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார், விருச்சிக ராசி வரலும் போகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்கு சந்திர பகவான் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த வாரம் 29ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது. ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த 4ஆவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, 4ஆவது நாள். அதனால் விநாயகரை வழிபடுவது சாலச் சிறந்தது, மிகவும் ஏற்றமானது. ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு 9 தோப்புகரணம் போட்டு ஒரே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. எல்லா விதமான விக்னம்னு சொல்லக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி செல்லும். அதற்கு பிறகு 30ஆம் தேதி 30/1/2024 அன்னைக்கு தியாகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் 177வது தியாகராஜர் ஆராதனை. பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார். தியாகராஜர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார். இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக எல்லா கலைஞர்களும் பங்கு கொள்ளக்கூடிய, பங்கேற்க வேண்டிய, அதில் அந்த இதில் பங்கேற்பதை பெருமையாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது. வருஷம் நடக்கிறது திருவையாறில் தியாகராஜ உற்சவம். அது ஒரு பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தலையானால் 2ஆம் தேதி அஷ்டகா, 3ஆம் தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும். அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது. அதில் 12 நாட்கள் அமாவாசை, 12 நாட்கள் மாதப்பிறப்பு, இந்த மாதிரி 96 நாட்கள் இருக்குது. அதில் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது சப்தமி, நவமி, அஷ்டமி இந்த 3 நாட்கள், மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி, சப்தமி, நவமி இந்த 3 நாட்களும் பண்ணக்கூடியது. இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க, தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது. 96 நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது. அதில் இந்த அஷ்டகா அன்வஷ்டகாவை சொல்கிறார். இது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இது மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாட்களை நம்ம எடுத்து சொல்கிறோம். இதை தவிர பார்த்தலையானால் இந்த மாதத்தில் 31/1/2024 அன்னைக்கு, 31/1/2024 அன்னைக்கு தை ஹஸ்தம், கூரத்தாழ்வான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. கூரத்தாழ்வான் ராமானுஜரோடு இருந்தவர். அவர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு இதுவெல்லாம் எழுதினார். ராமானுஜரோடு சேர்ந்து எழுதினார், உரை எழுதினவர். கூரத்தாழ்வானை போய் சேவிச்சுட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் கூரத்தாழ்வான் அப்படின்றவர் நிறைய சேவைகள், அதுவும் வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கார். வைணவர்களுடைய இதில் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவர். இன்னிலேருந்து, அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் அதாவது ஆற்றுலேயும் பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இது. ஏன்னா கார்த்திகையிலிருந்து தை ஹஸ்தம் வரலும் ஆற்றுல மட்டும், அதாவது கோவில்களில் சேவிக்கிறதில்ல பிரபந்தங்கள்லாம் இன்னிலிருந்து, அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து சேவிக்க ஆரம்பிப்பாள். சரி, அடுத்தது பார்த்தோம்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய
சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம். சந்திராஷ்டமம் வந்து மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது, ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் மதி மயங்கக்கூடும். அதனால் முடிஞ்ச வரலும் வந்து எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்லையோ, இப்போ சதுர்த்தி வேறு வருது, விநாயகர் கோவில்லையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 29/1/2024 4/2/2024 வரலும் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ரால் ஆகின்றிருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், அதை தவிர பிறந்த இடம் கொடுத்தீங்களா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி வருதா, அதாவது ராசி சந்தியா, நட்சத்திர சந்தி, பாத சந்தி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கேற்றாற் போல் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கோல்சாரத்தையும் வைத்து எந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறதும் உங்களுடைய ராசி குருவினுடைய பார்வையில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நினைத்த காரியங்கள், நினைத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சரி, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 3ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் வந்தாச்சு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. திருமணம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார். அதனால் 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி நிச்சயமாக இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை, அதாவது திருமணமாகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் நிச்சயமாக வரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் இருக்கார். குருவின் பார்வையில் இருக்கார். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், சந்திர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனாலும் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரம் 29/1/2024 4/2/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திர பகவான் 29ஆம் தேதி ராத்திரி ஒரு 12:30 மணி வரலும், அதாவது 30ஆம் தேதி அதிகாலை 30 நிமிஷம்னு சொல்லுவாங்க, 00:30 ஹவர்ஸ் வரலும் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். குருவின் பார்வையில் இருக்கார். 11ஆம் இடமும் குருவின் பார்வையில் இருக்குது. லாபஸ்தானத்தில் போய் குரு பகவான் இருக்கிறது, சந்திர பகவான் இருக்கிறது. 11ஆம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ இருந்தாலும், ராசிநாதன் இருந்தாலும் எந்தவித தோஷங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வர, 12ஆம் இடத்துல கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில், அதாவது கிராம தேவதைகளுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச பணமோ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கிராம தேவதைகள்னு சொல்லக்கூடிய எல்லை காவல் தெய்வங்கள் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது என்றைக்குன்னா 30ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 1ஆம் தேதி மத்தியானம் ஒரு
11:45 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதைகளை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல கேது பகவானோட சந்திர பகவான் இருக்கிற காலகட்டத்தில் ஷார்ட் ட்ரிப்பு வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் அமர்றார். குரு சந்திர யோகம் அமையிறது. ராசியை குரு பார்க்குறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானையும் குரு பார்க்குறது பெரிய விசேஷம். குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் அமையிறது. இந்த யோகத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 1ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து, அதாவது 11:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:45 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால தொழிலில் வந்து அபிவிருத்திகள் அதிகம். தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 3ஆம் தேதி ராத்திரி 8 மணி 8:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் 2ஆம் இடத்துல இருந்து நீச்சமாக இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலுக்கு சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த 2ஆம் அதிபதியையும் வந்து குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால 2ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமமாக இருக்கிறது பெரிய ஏற்றம். பொதுவாக இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக முடியும். இப்போ எந்த ஒரு எதிரிகளும் மற்ற நிலை இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். திருமணம் ஆகக்கூடிய யோகம் உண்டு. திருமணமாய் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக மகாலட்சுமிக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வீட்டில் வந்து கனகதாரா சோஸ்திரம் இல்லை வந்து மகாலட்சுமிக்கு உண்டான அஷ்டகம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், அதை தவிர வந்து தேசிகனுடைய ஸ்ரீஸ்துதி இதெல்லாம் போட்டு கேட்குறதன் மூலியமாக உங்களுக்கு பலவிதமான ஏற்றங்களும் பணவரவிற்கு தடங்கள் இல்லாத காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைய போகிறது.